ஹாய், அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான் வந்து சாட்டர்டே எதுவும் வந்ததுனால எங்கள் வீட்டில் எந்த ஸ்பெஷலும் இன்றைக்கி கிடையாது. ஏன்னா நாங்கள் சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ வந்து நேற்று நைட்டு வந்து கம்பு, கேழ்வரகு, அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் கொஞ்சம் திணை, அப்புறம் கொஞ்சம் இட்லி அரிசி, அப்புறம் ஒரு கப் வந்து உளுந்து போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஹெல்த்தியாக வந்து மில்லட் இட்லி தான் மாவு அரைச்சி வச்சேன். ஸோ அன்றைக்கி காலையில் மில்லட் இட்லி ரெடி பண்ணேன். இவ்வளோ கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணும்போது என் பசங்க கூட இல்லையே சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் மனசு ஆதகமாக இருந்துச்சு. நம்ம மட்டும் ஒன்று சாப்பிட்றோமே, பசங்க கூட இல்லையேன்னு. பசங்க சாப்பிட தான் போகிறாங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க. பட் ஆனால் நமக்கு அந்த ஒரு உணர்வு எனக்கு என்னவோ வருது. என்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் இருக்குமான்றதை சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு சைடிஷாக வந்து புதினா சட்னி அரைச்சிட்டு நல்லா சூப்பராக இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் புதினா சட்னியும். மதியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம வாழைப்பூ இருந்துச்சு இல்லையா, ஸோ வாழைப்பூவை ரெடி பண்ணிவிட்டு வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு கூட்டு பண்ணிவிட்டு பாவக்காய் வறுத்துட்டேன்.